36வது சங்கீதம் அதனுடைய 7, 8, 9வது வசனம். தேவனே, தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இங்க ஆண்டவர் அழகாய் ஆண்டவருடைய ஆலயத்திலே வருகிற அவர்களுடைய பிள்ளைகளை குறித்து தேவன் தெளிவாய் பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் யார் என்கிற தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஒரே நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நான் திரும்பி இருக்கிறேன். அருமையான தம்பி ஆராதனை நடத்தும் போது அழகாய் சொன்னாங்க, இயேசுவின் அந்த பாடுகளினால் தான், இயேசுவின் அந்த மரணத்தினால் தான் நாம் பிதாவை அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த உறவுக்குள் இயேசு நம்மை கொண்டு வந்தார். அல்லேலூயா. யார் தேவனுடைய பிள்ளைகள்? கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறவர்கள் தேவ பிள்ளை அல்ல. கிறிஸ்துவின் ஆலயத்திலே வந்தவர்களும் கூட வருவது நல்லது, அவர்களும் கூட தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆனால் யார் அப்பா பிள்ளை என்கிற உறவை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால்தான் நாம் வாரந்தோறும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் தினந்தோறும் தேவனை தேடினாலும் இணைந்து குடும்பமாய், ஆவிக்குரிய குடும்பமாய் நாம் சபைக்குள்ளே வருகிறோம். ஆனால் சபையிலே வந்த இந்த தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தகப்பன் விரும்புகிறார். வாட் இஸ் த ட்ரீம் ஆஃப் அவர் ஃபாதர்? என் தகப்பனின் கனவு என்ன? அவர் என்னை எப்படி பார்க்க விரும்புகிறார்? தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் சரியாய் அறிந்தால், அவர் விரும்புகிற வழியிலே நாம் நடக்க ஆயத்தமாய் இருந்தால், இன்றைக்கு நாம் இருப்பதை போல நிச்சயமாய் இருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் மிக பெரியது. ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் மிக மிக பெரியது. இவைகளை சரியாய் புரிந்து கொண்ட பிள்ளைகள் அதற்கு ஏற்ற வழிகளிலே நிச்சயமாய் வாழ முடியும். இந்த வசனத்தை கவனமாய் நீங்க வாசித்தீர்கள் என்றால் 8வது வசனம் அது அழகாய் சொல்லுகிறது. அந்த ஆலயத்திலே 4 காரியங்கள் இருக்கும் என்று சொல்லுகிறது. தேவனை நம்பி, அவருடைய கிருபையை நம்பி, அவருடைய செட்டைகளுக்குள், அவருடைய ஆலயத்திற்குள் வரக்கூடிய அவருடைய பிள்ளைகளை 4 விதமாய் ஆண்டவர் பார்க்கிறார். முதலாவது அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர்கள் திருப்தி அடைந்தவர்கள், சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் என்கிற வாக்கு தத்துவம். அப்படி என்றால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய பிள்ளைகள் யார்? அவருடைய சம்பூரணத்தினால் திருப்தி அடைகிறவர்கள். அல்லேலூயா. உலகத்தினால் அல்ல, மற்ற காரியங்களினால் அல்ல, நம்மை திருப்தி செய்கிறவர் யார்? தேவன். இரண்டாவது அது சொல்லுகிறது, பேரின்ப நதியினால் தாகம் தீர்க்கப்பட்டவர்கள், அவர்கள்தான் ஆண்டவருடைய ஆலயத்திலே வருகிற அவருடைய பிள்ளைகள். மூன்றாவது அது சொல்லுகிறது, இவர்கள் திருப்தி அடைந்தவர்கள் ஒரு பக்கம், இவர்கள் தாகம் தீர்க்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம். ஆனால் அதோடு நின்று விடவில்லை, இவர்களுக்குள் இருந்து ஜீவ ஊற்று அது புறப்பட்டு உலகத்திற்குள் அது செல்லும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். ஏனென்றால் அநேகர் யோசிக்கிறார்கள், தேவன் எனக்கு செய்வதற்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் அறிந்தவர்கள் உண்டு. நீங்க யோசித்து பாருங்க, ஒரு ரூபா நோட்ல அல்லது ஒரு காயின்ல ஒரு பக்கம் முக்கியமா, 2 பக்கம் முக்கியமா? 2 பக்கம் முக்கியம். ஒரு ரூபா தாளுல ஒரு பக்கம் மாத்திரம் நல்லா பிரிண்ட் ஆயிருக்குது, இன்னொரு பக்கம் பிரிண்டே ஆகல. என்ன அது எந்த விதத்தில் நமக்கு பயன்படும்? ஒரு விதத்திலும் அது நமக்கு பயன்படாது. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமும் உண்டு, அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பும் உண்டு.
அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய காருண்யங்களும் உண்டு, அவர்கள் செய்து நிறைவேற்ற வேண்டிய தரிசனங்களும் உண்டு. அந்த ரெண்டையும் சேர்த்துதான் இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. முதல் பகுதியிலே அவர் திருப்தி ஆக்குகிறார், அவர் தாகம் தீர்க்கிறார். ஆனால் இரண்டாவது பகுதியில ஜீவ ஊற்று, அது நம்முடைய இருதயத்திலே அவர் தருகிறார், அது இந்த உலகத்திற்குள் ஓட வேண்டும் என்று. நான்காவதாய் கடைசியாய் அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சத்தை பெற்று இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சோ இந்த 4 காரியங்களும், திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கை, தாகம் தீர்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஜீவ ஊற்றாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை, வெளிச்சத்தை தருகிற ஒரு வாழ்க்கை, இதனாலையும் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கவனமாய் இதை தியானித்து இதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம் என்றால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். இன்றைக்கு நான் ஒரு பகுதியை இந்த முதல் ஆராதனையில் நான் வேகமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நீங்களும் நானும் வெளிச்சம் பெற்ற பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, வெளிச்சம் தருகிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை மிகுந்த பிரகாசமாய் மாற்றுகிறது. சுவிசேஷ ஊழியங்களிலே அதிகமாய் பிரசங்கிக்கிற காரியம் இதுதான். பவுல் இதை ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். வாசியுங்கள், 26வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளினுடைய புஸ்தகம். ஏன் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தை பரப்புகிறவர்களாய், வெளிச்சத்தை தருகிறவர்களாய் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். 23வது வசனம், 22ம் 23ஐயும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26, 22, 23. ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். என்ன சாட்சி கூறி வருகிறார்? தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும், இப்ப பொறுமையா வாசிங்க, சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். பவுல் சொல்லுகிறான், ஒரே ஒரு பிரசங்கம் நான் பண்ண வேண்டும் என்றால், ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்லுவேன்? இந்த இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், ஆனால் அவர் சொந்த ஜனத்திற்கும் சரி அந்நிய ஜனத்திற்கும் சரி வெளிச்சத்தை தருகிறவர் என்கிற ஒரு சத்தியத்தை அன்றி வேறு ஒரு சத்தியத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கவில்லை. அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? எனக்குள் வெளிச்சம் இருக்க வேண்டும், நான் வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நேரங்களிலே பயம், திகில், நாம் போக வேண்டிய இடம் தெரியாத ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையினுடைய குழப்பங்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தின் குறைச்சல்கள், இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை மறைக்கிற இருள். இது எங்கிருந்தோ வந்து நம்முடைய வாழ்க்கையை அடிக்கடி மறைப்பதினால்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம் தருகிற அந்த உண்மையான ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்ள போராடுகிறோம். மற்றவர்களுக்கும் கடத்துவதற்கு நமக்கு அது ஒரு பெரிய போராட்டமாய் இருக்கிறது. ஆச்சரியம் என்னவென்றால், தேவன் தம்மை குறித்து சொன்ன கடைசி வெளிப்பாடு, வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லுகிற கடைசி வெளிப்பாடுகளிலே ஒன்று என்ன சொல்லுகிறார்? சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேர் சந்ததி பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். அதுதான் கடைசியாய் சொல்லப்பட்ட வெளிப்பாடு. நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அல்லேலூயா. தேவன் முதலாவது உண்டாக்கும் பொழுது ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே முதல் எதை உண்டாக்கினார்? வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே கடைசி என்ன செய்தார்? நானே விடிவெள்ளி வெளிச்சம், நானே விடிவெள்ளி நட்சத்திரம். வேதத்தினுடைய முதலும் சரி கடைசியும் சரி, ஆண்டவர் விரும்பின காரியம் இதுதான். வாழ்க்கையிலே இருள் இருப்பதினாலே தான் தடுமாற்றம்,
இருள் இருப்பதினாலே தான் இரட்டைத்தனையான வாழ்க்கை, இருள் இருப்பதினாலே தான் எங்கே செல்வது என்பதிலே தெளிவு இல்லை. அதனால்தான் உலகத்தை உண்டாக்கினாலும் சரி, சபைக்கு சொல்லினாலும் சரி, ஆண்டவர் சொல்ல விரும்பினது, என்னை விடிவெள்ளி நட்சத்திரமாய் பிரகாசத்தை பெற்றுக் கொள்ளுகிற சபையாகவே நாம் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.